செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ? నింగితారలేమో హారమాయి వెందెలేమో వన్నెలాయి నింగి నేల హంగులాయి కన్నె కన్నుల్లో చుక్కలాంటి చక్కనోడు చందమామ అందగాడు చిక్కినాడు చిన్నవాడు కంటి కౌగిట్లో തേൻ തെളിക്കും തെன்றലായി നിന്നരുകെ വന്നു ഞാൻ சேலை நதி ஓரமாய் நீந்தி விளையாடவா ஆரும் கேட்காதுள்ளி மாடப்ராவோ கொஞ்சி வணக்கம். நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1810 கவிதைக்கான காணொளி பதிவு. இந்த புலனப்படத்தில் அழகான தாமரை மலர் போல் இருக்கும் ஒரு முகத்தை கொண்ட ஒரு இளம் பெண்ணின் புகைப்படம். அந்த பெண் ஒரு தாமரை குளத்தருகே அமர்ந்திருப்பது போன்றிருக்கும் ஒரு படத்தை கண்டதும் என் மனதில் பொங்கிய கவிதை. கவிதையின் தலைப்பு மலரொத்தாள் மனதில் பூத்தனள் புலனைந்தின் குணத்தை எத்தினள் கண்ணுக்கு இதமாய் இனியவளாய் பெண்ணவள் பூத்து நின்றாள் மண்ணிலுள பல மலருக்கும் தலைவியாய் அவளே வென்றாள் புண்ணான மானுடர் செவிக்கெல்லாம் தன்னினிய குரலாலே மருந்தும் இட்டாள் மென்குரலால் தேனூற்றி இசைச்சபையில் தன்னிருப்பை திடமாய் பதித்தும் விட்டாள் ஒண்டொடி அணிந்தவளே ஐம்புலனின் ஆகப்பெரு விருந்தன ஆகி நின்றாள் அண்டத்தின் அதிசயங்கள் 7 என்றதனால் 8ஆம் இடத்தை இவளே வென்றாள் கண்டு கேட்டு உண்டுயிர்க்க நினைப்போரும் அத்தனைக்கும் இன்பமீயும் உயிர் இவளே என்பார் இண்டு இடுக்கென என்சான் முழுமையில் என் திசையும் அழகு சொட்டும் பேரழகி அவளே என்பார் ஒண்டியாய் வாழ்வதுவே சுகமென்று தவறாய் நினைத்தோரெல்லாம் இவளை கண்ணுற்ற பெண்ணே தன் தடம் முற்றிலும் மாற்றிக்கொள்வார் ஒண்டி வந்திவள் மருங்கமர்ந்து பெண் சுக வாசனை காட்டிய பின்னே இனி இவளே தன் வாழ்வெனவே தன் மிச்ச வாழ்வை தேற்றிக் கொள்வார் ஒண்டியாய் வாழ்வதுவே சுகமென்று தவறாய் நினைத்தோரெல்லாம் இவளை கண்ணுற்ற பின்னே தன் தடம் முற்றிலும் மாற்றிக்கொள்வார் ஒண்டி வந்திவள் மருங்கமர்ந்து பெண் சுக வாசனை காட்டிய பின்னே இனி இவளே தன் வாழ்வெனவே தன் மிச்ச வாழ்வை தேற்றிக் கொள்வார். நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன். நம்பு என்னை சுட்டு பாவை நெஞ்சின் நாணம் தொட்டு மேகலையின் நோனருக்கும் சேலை பொன் பூவே
இருளின் வரைதானோ செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ